அல்லங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. காலிஃப்ளவரை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வைக்கணுங்க. சுடுதண்ணி கூடவே கொஞ்சமாக கல்லுப்பும் மஞ்சள் தூளியும் போட்டு ஒரு கொதி வந்ததுமே எடுத்து இறக்கி வடித்து வச்சிடலாங்க. இப்போ பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய், 15 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு போட்டு கண்ணாடி பதம் வந்ததுமே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, குறுமிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் 3 இல்லை 4 ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாங்க. மசாலா நல்லா வறுபட்டதுமே இது கூட ஒரு அரை சைஸ் தக்காளியையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மசிஞ்சு வந்ததுமே 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் கூட 3-4 ஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்து வதக்கி மிக்சி ஜாரில் போட்டு ஆறுனதுமே நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சமாக வெங்காயம், வரமிளகாய், கறிவேப்பிலை போட்டு வதக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளியையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கினதுமே நம்ம வடித்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகை ஊற்றி தேவையான அளவு தண்ணி 3-4 கப் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு சிம்லையே கொதிக்க விட்டு இறக்குனா ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.